எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் அமிதினி, வயசு 34 ஆகுது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நாடகங்களும் இல்லை, அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற ஒரு பெண் தேட்டருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரம் தேட்டர் உங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தா திருவோணம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு பிரபலமான கம்பெனியில் நியூஸ் சேனலில் கண்டென்ட் ரைட்டராக வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க ஒரு டிகிரி முடிச்சதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணணும் பேஷன் இருந்திருக்கு, அதனால் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஜேர்னலிஸ்ட் தான் ஒர்க் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் சில மாதத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 பேக்கரி கடை வச்சு நடத்திட்டு வராங்கன்னா நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பேக்கரி ஷாப்புக்கு பேக்கரி ஒர்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. 3 பேக்கரி கடையில் அவரும் சேர்ந்து தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்து சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷத்துலேயே அவர் கொடுமையில தாங்க முடியாமல் இவங்க பேரண்ட்ஸ் அடிப்பட்ட லைஃப்பில் இருக்க வேண்டாம்னு இவங்களை தனியாக பிரிஞ்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் சில வருஷமாக துணை இல்லாமல் தலைமையில் தான் வந்துட்டு வராங்களா. இப்போ இவங்க அப்பா பேக்கரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இப்படியே லைஃப் போயிடக்கூடாதுன்னு இவங்க பேரண்ட்ஸ் இப்போ இவங்க கிட்ட பேசி 2ஆம் திருமணத்துக்கு வரப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசினாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட அப்படி தானே சொல்கிறாங்கம்மா. உங்கள் பொண்ணு இப்போ லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் தனியாக அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறாங்க. வரப்போகிற துணை தான் வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேக்கரி கடைக்கு சப்போர்ட் பண்ணால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் நல்ல மரியாதை நடத்தவும் சொல்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணையும் இவங்க பேத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லாமே இவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வர இவங்க நல்லபடியாக பார்த்தோம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாமியார் மாமனார் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.